வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பல பேர் ஜியோ சிம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஜியோ சிம்மில் நெட் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹியூஜ் ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட நெட்வொர்க் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் மெத்தட். அடுத்தது, நீங்கள் ஒரு லைவ் மேட்ச் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நெட்டு ஸ்லோவாக இருந்து வீடியோ பஃபர் ஆச்சுன்னா அந்த பஃபர் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் மூலிமா பண்ண போகிறோம். அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஸ்னாப் விபிஎன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அந்த ஆப். ஃபஸ்ட்டு நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து யூசி ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நான் ஒரு பெரிய ஃபைல் டவுன்லோட் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 2.41 GB அப்படிங்கிற ஒரு ஃபைல் சைஸ். இங்கே பார்க்கலாம் 45 KB 55 KB கிட்ட வந்துட்டுருக்கு. 75 KB வருது, 76. இப்போது அந்த ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இது பார்த்தீங்கன்னா 100 KB மேலே தாண்ட மாட்டேங்குது. இந்த ஸ்பீட் 100 KBக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. இதை நம்ம எப்படி 100 KB இல்லை ஸ்பீடை ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் இதை பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்னாப் விபிஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்டிங் இந்தியன் சர்வர் அப்படிங்கிறதையும் காட்டும். அந்த இந்தியன் சர்வரை கனெக்ட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன பிறகு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 5, 6, 7, 8, 9 and 10 10 செகண்ட் வெயிட் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் அந்த டவுன்லோட் போட்டிருக்க யூசி ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 KB ஹையஸ்ட்டாக வந்துருந்தது. 100 KBக்குள்ளே தான் அது காட்டியிருந்தது. இப்போ பார்க்கலாம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. நீங்களே பார்க்கலாம் 100 KB வந்துட்டுருக்கு, ப்ளஸ் 49 KB வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் மறுபடியும் பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு 267 300 KB to 400 KB கிட்ட வந்துட்டுருக்கு. 471 KB அப்படிங்கிற ஒரு செம்மையாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3, 4, 5, 6, 7 டைம்ஸ்க்கு மேலே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நீங்கள் டவுன்லோட் போட்டிருக்கும் போது இதை கன்ஃபார்மாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த டவுன்லோட் ஸ்பீட் கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்ருக்கும்போது அது பஃபர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் மொபைல் டேட்டா உள்ளே போங்க, ஜியோ 4Gக்குள்ளே போங்க. அப்புறம் உங்கள் ஃபோனில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே போயிட்டு ஜியோ நெட் உள்ளே போயிட்டு ஏபிஎன் இருக்கிறத ஜியோ நெட்டில் இருந்து ஜியோ டேட்டா அப்படின்றதுக்கு மாற்றிட்டு கீழே வந்தீங்கன்னா பேரியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அன்ஸ்பெசிஃபைடில் இருக்க டிக் எடுத்துகிட்டு LTE அப்படிங்கிற ஒரு டிக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ண கையோட உங்கள் ஸ்டோரேஜ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்டோரேஜ்குள்ளே போனீங்கன்னா அதில் கேட்ச் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அந்த கேட்ச் டேட்டாவை நீங்கள் ஃபுல்லாத்தையும் எடுத்துருங்க. கிளியர் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. கேட்ச் டேட்டாவும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கள் யூடியூப்லேயும் சரி, ஜியோ ப்ளே, ஹாட்ஸ்டார் எல்லா ஆப்லேயும் சரி உங்களுக்கு வீடியோ பஃபர் ஆகாமல் வரும். அது மாதிரி ஃபேஸ்புக் ஆகிய ஒரு விஷயத்திலும், வாட்ஸ்அப், டிக்கு, வீடியோ சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்துலேயும் இந்த ஏபிஎன் உதவும். நீங்கள் இந்த 2 இதையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஜியோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஸ்னாப் VPN மூலமாக டவுன்லோட் பண்ணுறது கம்பல்சரி எல்லா ஃபோன்லேயும் வரும். பட் செகண்ட் விஷயம், அது ஒரு ஃபோனுக்கும் வேரி ஆகும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Redmi Note 3. அதை என் ஃபோனுக்கு அது கரெக்டாக இருக்குது. உங்கள் ஃபோனுக்கு எப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.